தமிழ்நாடு மீனவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மீனவர் மேலும் ஒருவருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாடு மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்தது ஊர்காவல்துறை நீதிமன்றம். தமிழ்நாட்டை சேர்ந்த மேலும் ஒரு மீனவருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 19 மீனவர்களில் 18 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த மேலும் ஒரு மீனவருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அந்த மீனவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், தமிழ்நாடு மீனவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரம். ராமேஸ்வரிலிருந்து 8ஆம் தேதி மீனவர் மீன்பிடிக்க கடலுக்கு போனாங்க. இவங்க இந்திய எல்லையான கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இளைய கடற்படை 19 மீனவர்களை சிறைப்பிடித்தாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைய கடற்படை எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க. சிறையில் அடைச்ச நிலையில இந்த 19 மீனவருக்கு இந்த நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில தற்பொழுது மீண்டும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி 18 மீனவர்களை மட்டும் விடுதலை செஞ்சாங்க. ஒரு படகோட்டிக்கு 6 மாதம் சிறை தண்டனை வச்சிருக்காங்க. இது ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஏற்கனவே தமிழக மீனவர்கள் 4 பேருக்கு 2 பேருக்கு 6 மாத சிறை தண்டனையும், ஒரு மீனவருக்கு 1 வருட சிறை தண்டனையும், மற்றொரு மீனவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க. இதை கண்டிச்சு ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று 5ஆம் நாளா நீடித்து வருது. மேலும் அந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரிலிருந்து மீனவர்கள் பேரணியா ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்று இருக்கும் போது பாமன் பாலத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பாமன் ஊராட்சி அலுவலகத்தில் மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில போராட்டத்தை கைவிடுங்கள், இனி வரும் காலங்களில் இந்த மீனவர்கள் இது போன்ற தண்டனை வழங்கப்படாது, அதே போல ஒரு வார காலத்துக்குள் அந்த சிறைபிடிக்கப்பட்ட சிறையில் உள்ள மீனவர்கள் விடுதலை செய்யப்படும் உத்தரவாதம் கொடுத்தது அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டாங்க. இந்நிலையில மீண்டும் தமிழக மீனவர் ஒருவருக்கு 6 மாத சிறை தண்டனை வச்சது ராமேஸ்வரம் மீனவத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த இலங்கை வசம் உள்ள படகையும் மீனவர் விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை நடைபெற இருக்கின்ற அந்த கச்சத்தீவு திருவிழாவையும் மீனவர்கள் புறக்கணித்த நிலையில மேலும் ஒரு தமிழக மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்தது ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் ஒரு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.